ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்தீஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமிக்கு மிகவும் உரிய நாள். நான் எப்போதுமே வெள்ளிக்கிழமை அஷ்டலக்ஷ்மிகளுக்கு பூஜை பண்ணுவேன். இந்த வாரம் நம்மக்கிட்ட லக்ஷ்மி தாயாரோட சிலை இருக்கிற நம்ம இந்த வாரம் சிலை வழிபாடு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிலையை நல்ல ஜலத்தால் அபிஷேகம் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். ஒரு தாம்பலத்தில் நான் அட்சத அரிசி ரெடி பண்ணியிருக்கேன். இது பச்சரிசி, நெய், மஞ்சள் தூள் இது மூணுத்தையும் கலந்து அட்சத அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அட்சத அரிசி பூஜைக்கு மிகவும் உரிய பொருளாகவே இருக்குது. இந்த அட்சத பூ இல்லாத சமயத்தில் கூட அட்சதை பூவுக்கு நிகராகவே கருதப்படுது. அட்சத அரிசி மேலே தாயாரை நம்ம அமர்த்திக்கலாம். அட்சத அரிசி போட்டு தான் தாயாரை வைக்கணும்ல. இதை விட இன்னும் மிகவும் உகந்தது நெல்மணிகள் மேலே உட்கார வச்சா இன்னும் ரொம்பவே சிறப்பு. தாயார் பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியான தோற்றத்தோடும் பார்க்கவே ரொம்ப பவ்யமாகவும் இருக்காங்க. இப்போ தாயாருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் மஞ்சள் எப்போதுமே லைட்டாக வைப்பேன். அது கிரீடத்து மேலே தான் வச்சுருக்கேன். மஞ்சள் கரை போக மாட்டேங்குது. அதனால் மஞ்சளை லைட்டாக வச்சுட்டு குங்குமம் வச்சுருக்கேன். கை காலெலாம் நான் வைக்கிறது இல்லை. இப்போ மஞ்சள் குங்குமத்தால் தாயாரை அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த லக்ஷ்மி தாயின்னு பார்த்தா நான் மீஷோவில் தான் வாங்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருக்கேன். இது பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள்கள்லாம் இந்த அகலில் சேர்த்து எப்போதுமே அம்பிகைக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பேன். உப்பும் லக்ஷ்மி தாயாரோட கடல்லேருந்தே வரப்பட்ட பொருள். அதனால் பூஜைக்கு உப்பு பயன்படுத்துவேன். எப்போதுமே பூஜை ரூமில் உப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இது சங்கு, கோமதி சக்கரம், சோழி இது மூணும் அம்பாலோட பூஜை எப்போல்லாம் நான் பண்ணுறேனோ அப்போல்லாம் இந்த பொருளெல்லாம் வச்சு இந்த பொருளுக்கும் சேர்த்து தான் பூஜை பண்ணுவேன். பூஜை எப்போதுமே நம்ம பண்ணும்போது நாம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் பூஜையை தொடங்கணும். நான் வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ சொம்பில் உள்ள ஜலத்தை எடுத்துட்டு ஜலம் நிரப்பி மஞ்சள் குங்குமம் அதில் என்னென்ன சேர்க்கணுமோ அந்த பொருள்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். பிள்ளையாரையும் நல்லா ஜலத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். மாவிலை நம்ம எப்போ மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த பொருள். நீர்மறை ஆற்றலை அதிகமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருளில் ஒன்று மாவிலை. வாசலில் எப்போதுமே வெள்ளிக்கிழமையில் மாவிலை தோரணம் கட்டுறது ரொம்பவே நல்லது. அது காஞ்சே போனாலும் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாஸ்டிக்கில் கட்டுறது பார்க்கவும் அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 2 கொத்து பச்சையாக உள்ள மாவிலை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நிலையோடு நம்ம கிராஸ் பண்ணும்போது அந்த மாவிலையோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காமாட்சி விளக்கில் லைட்டாக நான் எப்போதும் வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அம்பாலை பூக்களால் அலங்கரிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. இந்த லக்ஷ்மி தாயாருக்கு ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுவேன் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையில். ரொம்ப முக்கியமான லக்ஷ்மிக்கு உரிய நாளாக விசேஷ நாளில் பாலால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். மற்றபடி தயிர், பஞ்சாமிர்தம், நெய், மஞ்சள் தூள் இதெல்லாம் பயன்படுத்தினா சிலை நிச்சயமாக வீணாக போயிடும். அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம், காமாட்சி தீபம் ஏற்றிக்கலாம். பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணிக்கலாம். பூஜை நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லி இதுபோல் என்னுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிக்கிட்டு குலதெய்வத்தோட அருளும் நான் பூஜை பண்ணுற அந்த அம்பாளுடைய அருளும் பரிபூர்ணமாக எனக்கு கிடைக்கும்னு சொல்லி என்னுடைய குலதெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பணத்துக்கே அதிபதியாக விளங்கக்கூடியவள் தாயார் தான். இந்த தாயாருக்கு இந்த வாரம் நான் 108 நாணயங்களால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச எளிமையான மந்திரங்களை சொல்லியே அர்ச்சனை பண்ணலாம். இதுக்காக சான்ஸ்கிரிட் மந்திரம் சொல்லி தான் பண்ணுமாங்கிற அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு எது எளிமையாக தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லியே அர்ச்சனை பண்ணலாம். நான் ஒவ்வொரு நாணயமாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக.
ஸ்ரீ மகாலட்சுமி நமக இப்படின்னு ஒரு எளிமையான மந்திரத்தை சொல்லி 108 நாணயத்தாலையும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு இறுதியாக நம்ம அட்சதையும் போட்டுக்கலாம். சிலையில் பார்த்தா ஜவ்வாது புணுகு இதையெல்லாம் நிச்சயமாக தடவணும். வாசனை இருக்கிற இடத்துல தாயார் நிரந்தரமாக அமர்ந்து கொள்வார். துளசியாலையும் நான் பூஜை பண்ணியிருக்கேன். துளசிக்கு உரியவள் தான் லக்ஷ்மி தாயார். துளசியாலையும் இப்போ நான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். தாயாருக்கு தீபம் தூபம் கட்டுங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையில் தூபம் அதிகமாகவே கட்டுவேன். சாம்பிராணி போக அதனால் பார்க்கவே அம்பாள் சாம்பிராணி புகையில் பார்த்தா அம்பாள் அவ்வளோ அற்புதமாக தெரிஞ்சாங்க. நான் சாம்பிராணியில் வெண்கடுகு இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்து தான் நான் எப்பொழுதுமே பூஜை அறையில் சாம்பிராணி காட்டுவேன். இப்போ அம்பாளுக்கு தீபம் எடுத்துக்கலாம். அம்பாள் இருக்கிற இடத்துல பார்த்தா பண கஷ்டங்கிறது படிப்படியாக குறையும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரித்திஸ்ங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.